வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காவை வச்சு 2 டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று வெண்டைக்காய் பொரியல், இன்னொன்று வெண்டைக்காய் குழம்பு. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். குக்கிங் டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து 2 டைப்பாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து குழம்பு பொடி வச்சு யூஸ் பண்ணி ரெட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி தேங்காய் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிலருக்கு வந்து ட்ரை சில்லி பவுடர் போடுறதுனா பிடிக்கும், சில பேருக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு பிடிக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ வெண்டைக்காய் சாப் பண்ணும்போது இந்த ஹெட் எடுத்துடணும், அதே மாதிரி இந்த டெய்லியும் எடுத்துடணும். முதல்ல வெண்டைக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி உடையணும். உடைஞ்சாதான் எலசுன்னு அர்த்தம். உடையாமல் இந்த மாதிரி பெண்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா எலசு இல்லைன்னு அர்த்தம், முத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உடையாமல் இருந்ததுன்னா, உடையாமல் பெண்ட் ஆகுதுன்னா இது முத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் தலையும் வாழையும் கட் பண்ண பிறகு ரசமாக வச்சு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கிறோம். குழம்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையானதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஆனியன்னு, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் வந்து அரை டீஸ்பூன் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட்டு கிரேட் பண்ணி வச்சுதை திருகி வச்சுதே வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ண வெண்டைக்காவை 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து சில்லி பவுடர் வச்சு பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து தேங்காய் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஒரே தட்டில் வச்சுருக்கோம். பச்சை மிளகா, இது பச்சை மிளகா வச்சு பண்ணுறதுனால 2 பச்சை மிளகா போட போகிறோம் இதுக்கு. ஸோ என்ன இப்போ பேனில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை 3 போட்டோம். ஆனியன் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வருமா கட் பண்ணிக்கலாம், அதனால் கொஞ்சம் போடுறோம் ஆனியனை. ஆனியன் இப்போ லேசாக வதங்கும் போது என்ன பண்ணணும், நம்ம வெண்டைக்காவும் போட்டுருணும். மற்ற டிஷ்ஷு மாதிரி கிடையாது. ஸோ ஆனியனோட சேர்ந்து வெண்டைக்காய் வேகும், இல்லைன்னா வெண்டைக்காய் ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆயிரும். அந்த ஆனியனுடைய கருப்பு கலர் வெண்டைக்காய் வந்தோம். ஸோ அந்த 50% வந்து நம்ம பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டதுனால நான் பாதி தான் போடுறேன், மீதி பாதியை வந்து மிளகாத்தூள் வச்சு பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பண்ணும்போது தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி அல்வா மாதிரி ஆயிடும். ஸோ இதுலேயே வந்து ஒரு மாதிரி ஒரு பிசின் மாதிரி வரும்.
ஸோ நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அந்த ஆனியனோட சேர்த்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் மஞ்சள் தூளை போடுறோம், தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ½ டீஸ்பூன் போட்டோம் நம்ம உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நூல் நூலாக வரும் அந்த வெண்டைக்காயினுடைய பிசு பிசுன்னு இருக்குல்ல, அது வந்து நூல் மாதிரி வரும். அந்த நூல்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிடும். அப்படியே மெதுவாக ஸ்லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடும். இதெல்லாம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு நம்ம தேங்காவை போட்டு வைக்கிற அப்படின்னா அதுக்குள்ளே வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, நூல் நூலாக வரும், இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தேங்காவை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் வெந்துடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து தேங்காய் பூ போட்டாச்சு. இதில் வந்து தண்ணியை ஊற்றாமல் நம்ம குக் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மூடி போடாமல் குக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இதுக்கு. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து மிளகாத்தூள் போட்டு பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதுதான் தேங்காய் வச்சு பண்ண வெண்டைக்காய் பொரியல். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் பண்ணுறோம். இதே மாதிரி 1½ டேபிள் ஸ்பூனு எண்ணெயை போட்டோம். எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம் பாதி குக் ஆகும் போதே நம்ம ஸோ இப்போ வந்து மஞ்சள் கொஞ்சம் போடுறோம், அது போட்ட மாதிரியே. அப்புறம் உப்பும் போடுறோம். உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த நூல்லாம் போய் கொஞ்சம் ட்ரையான பிறகு குழம்பு பொடியை 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் போடுறோம். அதில் தேங்காய் போடுறோம், இதில் வந்து குழம்பு பொடி போடுறோம். அவ்வளோதான், ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். அதுக்கு வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டோம். இது அப்படியே இந்த மிளகாத்தூள் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி இது கூட சேர்ந்து குக் ஆகும். குக் ஆன உடனே அரைக்கிற வேண்டியதான். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். வெண்டைக்காய் குழம்பு அடுத்த டிஷ் இது. வெண்டைக்காவை யூஸ் பண்ணி வெண்டைக்காய் குழம்பு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணதை காமிச்சோம். இப்போ வந்து அது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு குழம்பு பொடி வச்சுருக்கோம். ஆனியன் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு தக்காளி வந்து சமைக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம், ஒரு தக்காளி வந்து மசாலா அரைக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பாதி தக்காளியை ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். கார்லிக் ஜிஞ்சரு ஒரு 4-5 கார்லிக் பல் போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், தேங்காய், திருகின தேங்காய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் சமையல் எண்ணெய். ஸோ இதெல்லாம் தான் தேவைப்படுது. இப்போ அரைக்கிறதெல்லாம் எப்படி பண்ணு பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சியில் என்னென்னலாம் போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போடுறோம். மிளகு சீரகத்தை போடுறோம். தேங்காய் திரிகி வச்சு இதை போடுறோம். குழம்பு பொடியை போட போகிறோம். அப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதை. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷனாக ரெடியாக இருக்குது. இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்க போகிறோம். இப்போ பேனை வச்சு நிறைய சூடான பிறகு எண்ணெயை ஊற்றுறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு வச்சு கொஞ்சம் ப்ரௌனாக மாறின பிறகு ஆனியனும் கறி வச்சு போட்டோம். ஸோ ஒரு 50% ஆனியன் குக்காக இருக்கும்போது இந்த வெண்டைக்காவும் பச்சை மிளகாவும் போட்டுருக்கோம். இந்த வெண்டைக்காவை வந்து ஆனியனோட சேர்த்து வதக்கணும் கொஞ்சம். அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் குழம்பு. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக கோட்டாயிடுச்சு ஆயில். அதே மாதிரி வதங்கவும் செஞ்சிருச்சு வெண்டைக்காய். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போடுறோம். தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதை போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி மீதி உள்ள இந்த ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டோம். ஒரு தக்காளி இதில் போட்டு அரைச்சிருக்கோம். அப்புறம் இந்த மிக்சியெல்லாம் கழுவின தண்ணி இருக்குல்ல, தேங்காய் அரைச்ச தண்ணி, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுவோம். ஊற்றி குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அழகாக மேக்கப் பண்ணிக்கணும். அப்படியே அந்த தண்ணியை ஊற்றுவோம் கொஞ்சம். ஸோ நமக்கு எவ்வளோ திக்கு தண்ணி குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் கூட போடலாம் தண்ணி. ஸோ ஆல்மோஸ்ட் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போது உப்பு மஞ்சளை போட்டு நம்ம முடிக்க போகிறோம். மஞ்சள் ஒரு பிஞ்சு போட்டிருக்கோம். உப்பும் போட்டாச்சு. இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா பாயில் ஆகி இந்த வெண்டைக்காய், தக்காளி எல்லாமே ஒன்றோட ஒன்று வெந்து சேர்ந்துடும் மசாலாவோட. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 30% ஹீட்டில் வச்சுட்டா போதும். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக குக்காகி முடிஞ்சிருச்சு. இறக்கிடலாம் இப்போது. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். வெண்டைக்காய் குழம்பு ரெடி.